Hi guys. ஸோ நம்ம ஃபார்மகாக்னஸில் வந்து இது வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதில் எதுலையுமே வராத சில ட்ரக்ஸ் எல்லாம் என்ன மிஸ்லேனியஸ் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா இதுவரையும் நம்ம ஃபார்மகாக்னஸில் வந்து ஏகப்பட்ட கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அது கீழே இருக்கக்கூடிய பிளான்ட் சோர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதுல எதுலையுமே இல்லாத சில ட்ரக்ஸ் கேட்டகரி எல்லாம் மிஸ்லேனியஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா லிக்கோரைஸ். அதோட சினானிம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிக்கோரைஸ் அண்ட் கிளைசேரியா அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல வந்து இது வந்து அதிமதுரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா என்ன பண்ணோம்னா இட்ஸ் அ ட்ரைடு பீல்ட் ஆர் அன்பீல்ட் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ரைசோம் ஆர் ஸ்டோலன் ஆஃப் கிளைசரேசியா கிளாபரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டோட ரூட்டு ரைசோம்ஸ் இதை தான் என்ன பண்றாங்க ஃபீல் பண்ணியோ ஃபீல் பண்ணாம இருக்கக்கூடியதான் என்ன சொல்ல லிக்கோரைஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபேமிலி வந்து லெகுமினேசியே. ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கிளைசரைசிங் அண்ட் கிளைசரினிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா ஃபிளேவனாய்ட் இருக்கு. முக்கியமான கான்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பனாக்சலான் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ஸ். ஆன்டி அல்சருக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரே பிளான்ட் டெரிவேட்டிவ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் கார்பனாக்சலான் சோடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரபியூட்டிக் யூஸ் பார்த்தா அப்படின்னா டிமல்சன் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பர்டோரன். ஸோ ட்ரை கஃப் இருக்கு, இல்லாட்டி ஒரு மாதிரி த்ரோட் கண்டினியூஸா கஃப் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த அதிமதுரத்தை இதை என்ன பண்ண சொன்னா வாயில போட்டு சுவச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. சலைவேஷன் நடந்துகிட்டே இருக்கும். டிமல்சன் ப்ராப்பர்ட்டிக்காக குட் எக்ஸ்பர்டோரன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ ஃபிளேவரிங் ஏஜென்ட் ஸ்வீட்னிங் ஏஜென்டாக யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம். ஸோ இன்ஃபிளமேஷனுக்கு யூஸ் ஆகுது கிளைசரினிக் ஆசிட் அண்ட் ருமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் பெப்டிக் அல்சருக்கு யூஸ் ஆகும். என்னது கார்பனாக்சலான் சோடியம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக். ஸோ சினானிம் வந்து கார்லிக் தான். ஸோ இட்ஸ் ரைப் பல்ப்ஸ் ஆஃப் ஏலியம் சட்டைவம். இதை கார்பனேட்டிக்குள்ள கொண்டு வரலாம், பட் ஆனால் இதில் தனி கிளாஸ் வச்சிருக்காங்க. ஏலியம் சட்டைவம் கார்லிக்ங்கிறது என்னது பூண்டு. ஸோ அதோட ஃபேமிலி வந்து என்னது லில்லியேசியே. ஸோ ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆலியின் ஆலிசின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த மேஜர் ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ். ஃபிளேவரிங் ஏஜென்டா யூஸ் ஆகுது, கார்பனேட்டிவா இருக்குது, கேஸ்ட்ரிக் ஸ்டிமுலண்டா யூஸ் ஆகுது, டைஜஷன் வெரி குட் டைஜஷன்டா இருக்கு. ஸோ ஹைப்பர் டென்ஷன் ஆர்த்தரோஸ்க்ளீரோசிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வேரிய ஸ்டடிஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்காங்க, ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பூண்டெல்லாம் சாப்பிட்ட அப்படின்னா கொழுப்பை வந்து கரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்து ப்ரூவே ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்ரோரைசா அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரக். ஸோ இந்தியன் ஜென்ஷியன் அப்படின்னு சொல்றாங்க. இது பேர் என்ன பேசுனா இந்தியன் ஜென்ஷியன் அப்படின்னு சொல்றாங்க. பயாலஜிக்கல் சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் ட்ரைடு ரூட்ஸ் ஆஃப் ஆர் ரைசோம் ஆஃப் என்னது பிக்ரோரைசா புரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்ரோரைசா புராவோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல இருக்கக்கூடியதான் அந்த பிக்ரோரைஸ் அப்படிங்கிற ட்ரக். ஸோ ஸ்கார்புலரேசியில வருது. ஸ்கார்புலரேசியில வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ட்ரக் என்னன்னு சொல்லுங்க யாராவது? டிஜிட்டாலிஸ். ஓகேவா? ஸோ ஸ்கார்புலரேசியில வரக்கூடியது வந்து இன்னொரு இது வந்து என்னது பிக்ரோரைஸா, அங்க வந்து பார்த்தது வந்து டிஜிட்டாலிஸ். ஸோ ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னோம்னா பிக்ரோரைசா 1 and 2 அண்ட் குட்டோகோசைட் அப்போசைனி அண்ட் கேத்ரட்டிக் ஆசிட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிக்ரோசைட் 1 and 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. பிட்டர் டானிக்கா யூஸ் ஆகுது, ஸ்டொமக்கிக் யூஸ் ஆகுது, மலேரியல் வித் கான்ஸ்டிபேஷனுக்கும் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஜாண்டிஸ் லிவர் டிசார்டருக்கு யூஸ் ஆகுது, மைல்ட் லாக்ஸேட்டிவ் ஆக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பிக்ரோரைசாவுக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ட்ரக் டயஸ்கோரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை எய்ம் சொல்றாங்க, இல்ல மெக்சிகன் எய்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காட்டுல இருந்தா முதல்ல அது வந்து என்னன்னா இது பண்ணுவாங்க, தனியா வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இது பண்ண மாட்டாங்க. பட் இப்போ வந்து என்னன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு கல்டிவேட்டே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி டியூபர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டியூபர்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் கல்டிவேஷனாவோ வைல்டாவோ எடுக்கக்கூடியது. டயஸ்கோரியா டெல்டிஃபோலியா அப்படின்னு சொல்றாங்க. டயஸ்கோரியா டெல்டியோரியா அப்படின்னு சொல்லக்கூடியது, டயஸ்கோரியா கம்போசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான இதுல இருந்து இருக்கக்கூடிய ரைசோம் தான். ஸோ ஃபேமிலி வந்து டயஸ்கோரியேசியே. ஸோ எதுக்கு இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்டீராய்டல் சப்போனின் இருக்கும். சப்போனின் கிளைகோசைட்ல ஸ்டீராய்டல் சப்போனின் இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்டீராய்டல் சப்போனின் இருக்கக்கூடிய ஸ்டீராய்டல் காம்பவுண்ட் பிளான்ட்ல சிந்தேஸ் ஆகக்கூடியது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெரி வெரி லிமிடெட் பிளான்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுல வந்து இது ஒரு முக்கியமானது ஸ்டீராய்டல் சப்போனின் கிளைகோசைட். ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா டயசோஜினின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரா மெட்டீரியல் ஃபார் நம்பர் ஆஃப் ஸ்டீராய்டல் இருக்கு. ஸ்டீராய்டல் வந்து சிந்தசிஸ் பண்றது கஷ்டம். ஸோ அதனால இந்த ரா மெட்டீரியல் இருந்து என்ன பண்ணுவாங்க சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லின்சீட். ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல காமனா சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சினானிம் வந்து ஃபிளாக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆக்சுவலி ட்ரைடு ரைப் சீட்ஸ் ஆஃப் லினிமம் லுசிட்டாசிமம் அப்படின்னு சொல்றது. லினிமம் லுசிட்டாசிமம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சோர்ஸ் ஃபேமிலி வந்து லினேசியே.
ஸோ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஃபிக்ஸர் ஆயில் தான். ஃபிக்ஸர் ஆயில் மியூசிலேஜ் மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன சுகர் அந்த மியூசிலேஜ் ப்ராப்பர்ட்டிக்கு ரெஸ்பான்சிபிள்னா கேலக்டோஸ், அரபினோஸ், ராம்னோஸ், ஜைலோஸ் இது எல்லாமே என்னது இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ். என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வோல்டீஸா யூஸ் பண்றாங்க, டிமல்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கு, பல்க் லாக்ஸேட்டிவ் அதை வந்து யூஸ் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பெருங்குடல்ல போயிட்டு என்ன பண்ண அப்படின்னா அந்த வாட்டரை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது கோலன்ல வந்து அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி லாக்ஸேட்டிவ் பர்பஸ் இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. லின்சிட் ஆயில் இது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி என்ன பண்றாங்க, இதுல இருந்து ஆயிலும் எடுக்கிறாங்க. ஸோ லினியம் உசிடாசிமம் அப்படிங்கிறது லினேசியே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சட்டவாரி. சட்டவாரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செட்டாவார் அப்படிங்கிற மாதிரி சினானிம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டியூபரஸ் ரூட்ஸ். ஓகேவா, அஸ்பராகஸ் ரெசிமோசஸ் அப்படின்னு சொல்றது. அஸ்பராகஸ் ரெசிமோசஸ் அப்படிங்கிறதான் பயாலஜிக்கல் சோர்ஸ். ஃபேமிலி வந்து லில்லியேசி. இதுலயும் வந்து அப்படின்னா ஸ்டீராய்டல் சப்போனின்ஸ் இருக்கு. என்னது சட்டவாரிங் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்றது ஸ்டீராய்டல் சப்போனின்ஸ். அப்ப ஸ்டீராய்டல் சப்போனின்ஸ் இருக்கக்கூடியது டயஸ்கோரியா, இங்க வந்து என்னது சட்டவாரி. ஸோ ஆன்டி ஆக்சிடோசிக்கா யூஸ் ஆகுது. கேலக்டோகாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சலைவேஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. டையூரிட்டிக் பர்பஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து சட்டவாரிக்கான யூஸ். கேலக்டோகாக்ங்கிறது புது டைமா இருக்கும், இட்ஸ் இன்க்ரீஸ் தி சலைவேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கால்ஸ் ஆர் நட்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன பண்ணா ஆலப்போ ஓக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா எக்ஸாக்டா சொல்லணும் பண்ணோம்னா இந்த ஓக் ட்ரீல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்த ட்விக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்ம ஏற்கனவே எர்காட்ல பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி வந்து இருக்குதுன்னா ஒரு மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரக்கூடிய ஒரு க்ரோத் தான் பேத்தாலஜிக்கல் அவுட் க்ரோத் அப்டைன்ட் ஃப்ரம் தி யங் பிரின்ஸ் ஆஃப் தி டைஸ் ஓக். இந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த யங் பிரின்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய அந்த பேத்தாலஜிக்கல் க்ரோத்தை தான் வந்து சொல்றோம். அது எதுல இருந்து குவார்கஸ் இன்ஃபெக்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல இருக்கக்கூடிய ட்விங்ஸ், அதாவது டீ எல்லாம் இருக்குல்ல அது மாதிரி அந்த ட்விங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வெளியே இருக்கக்கூடிய அவுட்டர் பேத்தாலஜிக்கல் க்ரோத் தான். ஃபேமிலி வந்து ஃபேகேசியே. என்ன ஆக்டிவ் கான்ஸ்டிட்யூஷன்னா கேலிக் ஆசிட் இருக்கு, எலாக்கிக் ஆசிட், சைட்டோஸ்டிரால் அண்ட் மீத்தேல் புளுவேட் அண்ட் ஒலியோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கேலிக் ஆசிட்டுக்கு வந்து இன்னொரு யூஸ் ஆல்ரெடி ஒரு இதுல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, இதுல டயபெட்டிக்ல பார்த்தோம். ஸோ கேலிக் ஆசிட் வந்து விட்டமின் சில இருக்கும், அப்படி சாரி அம்லால இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணோம்னா ப்ரூவன் கேலிக் ஆசிட்லாம் வந்து டயபெட்டிக் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணிக்காங்க வேரியஸ் ஸ்டடீஸ்ல. ஸோ இட்ஸ் பிரைமரி சோர்ஸ் ஃபார் டேனிக் ஆசிட் யூஸ் வந்து டேனிங் இண்டஸ்ட்ரீஸ். நான் ஏற்கனவே இந்த டேனிங்க்கு ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் நினைக்கிறேன். லெதர் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க, அந்த மேல இருக்கிற ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்காக டேன் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டையிங் இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆகுது, இங்க் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கேலிக் ஆசிட் வந்து ஆன்டி டயபெட்டிக் உள்ள எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இவ்வளவுதான் வந்து என்ன பண்ணா மிஸ்லேனியஸ்ல இருக்கக்கூடிய பிளான். ஸோ ஓவராலா பார்க்கணும் அப்படின்னா இதுல இருந்து பார்க்கலாம். லிக்கோரைஸ் அதிமதுரம், கிளைசரேசியா கிளாபரா, லெகுமினேசியே, கிளைசரேசிக் ஆசிட், கார்பாக்சிலம் சோடியம், ஆன்டி அல்சர், டிமல்சன் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்பெக்டோரண்ட் எல்லாம் இருக்கும் பார்த்தோம். கார்லிக், ஏலியம் சட்டையும், லில்லியேசியா ஃபேமிலி, ஆலியின், ஏலிசின், கார்மெட்டி, ஸ்டொமக்கிக்கா யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். பிக்ரோரைசா அப்படிங்கிறது இந்தியன் ஜென்சியன், பிக்ரோரைசா குரா அப்படின்னு சொல்லக்கூடியது, கார்புலரேசியா ஃபேமிலி, பிக்ரோசைட் 1, 2, 3, 4 அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பிட்டர் டானிக், லிவர் டானிக் இது மாதிரிலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அடுத்து வந்து டயஸ்கோரியா, ஸ்டீராய்டல் சப்போனின்ஸ் இருக்கக்கூடியது. இந்த டயஸ்கோரியா டெல்டிகோரியா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய டியூபர்ஸ். டயஸ்கோரியாஸே தான் ஃபேமிலி. ஸ்டீராய்டல் சப்போனின்ஸ் இருக்கும், ஸ்டீராய்டல் சிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரா மெட்டீரியல் யூஸ் ஆகும் பார்த்தோம். லின்சிட்ங்கிறது ஃபிளாக்ஸ் சீட், லினிமம் முசிட்டாசிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீடு தான். ஸோ ஃபேமிலி வந்து லினேசியே, ஃபிக்ஸர் ஆயில் இருக்கும், மியூசிலேஜ் இருக்கும், ராம்னோஸ் மாதிரி பல விதமான சுகர் இருக்கும், பல்க் லாக்ஸேட்டிவ் யூஸ் ஆகும் பார்த்தோம். சட்டவாரி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஸ்டீராய்டல் சப்போனின்ட் இருக்கக்கூடியது, செட்டாவார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அஸ்பராகஸ் ரெசிமோசஸ்ங்கிறது தான் வந்து என்னது அந்த பிளான்ட் இருக்கக்கூடிய டியூபர் ரூட்ஸ் தான் யூஸ் பண்றோம். லில்லியேசியே ஃபேமிலி. ஸ்டீராய்டல் சப்போனின் இருக்கு, ஸ்டீராய்டல் கிளைகோசைட்ஸ், ஸ்டீராய்டல் சிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். கேலக்டோகாக் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம், சலைவேஷன் இன்க்ரீஸ் பண்றது. அதுக்கப்புறம் நட்கள், அலப்பே ஓக் அப்படின்னு சொல்றது ஓக் ட்ரீல இருக்கக்கூடிய அந்த இலையில இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய அவுட்டர் க்ரோத் பேத்தாலஜிக்கல் க்ரோத் தான் யூஸ் பண்றாங்க. பேகேஜி கேலிக் ஆசிட் ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸா இருக்குன்னு பார்த்தோம். ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் யூஸ் இன் ட்ரீட்மென்ட் ஃபார் டேனிங் இண்டஸ்ட்ரியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்க ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதோட ஃபார்மகாக்னஸில் இருக்கக்கூடிய சாப்டர் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கான மெட்டீரியல் இண்டிவிஜுவலாவோ இல்லை ஓவராலா வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுங்க ஃபில் பண்ணியோ இல்லாட்டி டேரக்டா என்ன பண்ணுங்க அதுல இருந்து மெட்டீரியல் எடுத்துக்கோங்க, உங்க ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல வேற ஒரு சப்ஜெக்ட் பார்க்கலாம். பாய்.